good, very good. Super, super. How's everyone? How's the food? Good, eh? Very good. Vegetable. You are 3,650 meter in Lhasa. உடலெனும் காயமும் அழிந்து போகும் உன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும் உடலினை நிஜமென எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி 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 பணமும் அழிந்து போகும் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனால் மாதம் மனித தடையும் பவளம் போலேனையும் அழியாதது உன்னாமம் கரையாதது மாநில பாவம் உண்பது குடிகளும் மாரடி உடம்பும் தவறாத Happy birthday to you. Food is good. We like it. How's everything? Good? Yum. Awesome. Awesome, huh? Yum. சிவபெருமானின் புனித இடத்தில் முதல் தரிசனம். எத்தனை கோடி பிறவியில் செய்த புண்ணியம் இருந்தால்தான் இந்த புனித மலையின் கண்ணாலே பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். மானசரோவர் புனித ஏரி தேவர்கள் நீராடும் பகுதியாகவும் இன்னும் பல ரிஷிகள் வாழும் இடமாகவும் அமைகிறது. அபூர்வ பறவையான அன்னப்பறவை இங்கே வாழ்ந்த இடமாகவும் கருதப்படுகிறது. திபெத்தின் சட்ட விதிக்கு உட்பட்டு நாம் மானசரோவர் ஏரியில் புனித நீராடி திரு கைலாயத்தை தரிசிக்கிறோம். மானசரோவர் புனித ஏரியில்தான் நமக்கு தேவையான புனித நீரும் லிங்க வடிவிலான கற்களையும் முறைப்படியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். Okay. Okay. இந்த தெற்கு முகத்தில்தான் நந்தியும் சுவாமியும் மிக அருகில் இருக்கும் காட்சியை நாம் உணரலாம். தெற்கு முகம் தட்சிணாமூர்த்தியின் சொரூபமாக சொல்லப்படுகிறது. தட்சிணாமூர்த்தியின் சொரூபம் என்பது ஞானத்தை நமக்கு உபதேசிக்க கூடிய சொரூபம் என்று அழைக்கப்படும். நந்தி நம் சைவ சமயத்தின் முதல் குருவாக விளங்கக்கூடியவர் நந்தியம்பெருமான். எம்பெருமானே விடையின் மேல் பார்க்கும்போது நமக்கு கிட்டும் அந்த புண்ணியம் நாம் இந்த தெற்கு முகத்தில் இருந்து பெருமானை தரிசனம் செய்யும் போது எம்பெருமான் இந்த இடத்தில் இருந்து நமக்கு அருள் புரிகிறார். கிடைக்காத பாக்கியம் இந்த வாட்டி தத்தம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நந்திய போய் பக்கத்துல பார்த்துட்டு வந்துட்டோம். இத அதுக்கப்புறம் சவுத் ஃபேஸ் சிவபெருமானோட காலிலேருந்து வர தண்ணி நந்தியை தொட்டு இங்க அதை கிளேஷியர் வாட்டரை எடுத்து தண்ணி தொளிச்சுக்குங்க. எல்லாரும் தொளிச்சுக்கிறோம். இது இந்த மாதிரி பாக்கியம் தான் கிடைக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் நல்லா செஞ்சிருக்கோம். Thank you for this nice experience. It was very unique, very divine. Thank you. Thank you, Datto. This was wonderful experience. We are all blessed. We are all blessed to have this opportunity. Thank you so much for giving this opportunity. ஆத்மலும் நல்லபடியாக போய் திருவிழம் முடித்துக் கொண்டு திரும்பி வர அருள் செய்வாய்.
ராஜாதிராஜ யமதர்மராஜனே நமஸ்காரம். நல்லபடி கிரிவலம் கிடைக்காது சிவாய் ஈசனை பூர்த்தியாக சிவபெருமான். நல்லபடியா இல்லாம கைலாஷ் மலை 4 முகங்களை கொண்டது. அதில் வடக்கு முகத்தில் மட்டும்தான் திருக்கையிலை நாதர் விஸ்வரூபமாக தரிசனம் தரக்கூடிய இடம். இந்த மலையின் வடக்கு முக உச்சியை பார்க்கும்போது ஒரு நாகத்தின் குடை போல் காட்சி அளிக்கும். 5 தலை நாகமாக விரிந்து அதற்கு கீழே திருக்கையிலை நாதர் அமைந்திருப்பது போல் ஒரு தோற்றத்தை உடையதுதான் இந்த அதிசய பகுதி. இதைதான் நாம் நாகாபரணன், நாகத்தை அணிந்தவர் என்று போற்றுகிறோம். இறைவனின் அருள் இருந்து இயற்கையும் நமக்கு துணை செய்கின்ற போது மட்டும்தான் அந்த மலையை நம்முடைய கண்களால் நாம் தரிசிக்க முடியும். எத்தனை கோடி பிறவி செய்த புண்ணியம் இருந்தால் மட்டுமே இந்த மலையை கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டும். Fantastic experience. Well worth the trip, and thank you, Dr. Making this. How you feel? Lifetime experience. So blessed to be here. Om Namah Shivaya. Om Namah Shivaya. So blessed. ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வாக் பண்ணோம். சுத்தி இருக்க இயற்கை அவ்வளோ நல்லா இருக்கு காட்சி. பெஸ்ட் ஃபேஸை ஃபர்ஸ்ட் பார்க்குற இடத்துல ஒரு முதுகு சரியாகிறதுக்கு ஒரு கல் இருக்கு, அதுவும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்த் ஃபேஸ் கொஞ்சம் நேரத்துல தெரிய ஆரம்பிச்சது, அப்புறம் மறைஞ்சு போச்சு, அப்புறம் திருப்பி தெரிஞ்சுது. இதுக்கு நடுவுல எல்லா கிளேஷியரை வாட்டரை பார்த்தா எங்களுக்கு மனசு கொண்டாட்டம். அது ஒரு பாட்டு பாடுற மாதிரியே இருந்தது எங்களுக்கு. Slow and steady மெதுவா நடந்து வந்து உன்னை வேண்டி எரிவதனால் சாம்பல் கூட சக்தி பெறும். உள்ளங்கையில் உனை தொடுதேன் சிவசிவா. ஆதிமூல பரம்பொருளே வானம் யாவும் உன்னிறமே. உன்னைத்தானே வேண்டி வந்தேன் எந்த ஈசனே. ஆதிமூல பரம்பொருளே வானம் யாவும் உன்னிறமே. டோல்மாலா பாஸ் 5636 மீ 18600 அடி என்பது இப்புனித யாத்திரையின் மிக உயர்ந்த பாகமாகும். எண்ணற்ற பிரார்த்தனை கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த இடம் திருக்கையிலை நாதரின் புனித பயணத்தில் ஆன்மீக உச்சம் என போற்றப்படுகிறது. கௌரி குண்டம் உலகின் மிக உயர்ந்த நன்னீர் ஏரி 18536 அடி 5608 மீட்டர். அம்பிகை நீராடிய திரு தடாகம். இங்கேதான் விநாயக கடவுள் உயிர் பெற்ற இடம். இங்கு வரும் ஒவ்வொரு யாத்திரிகர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். Well done, well done. ஆதியும் அந்தமும் யாவிலும் நீயே அண்ணாமலையான் நீயல்லவா. சடைமுடி சங்கும் சாம்பல் துகளாய் உன்னிட வாழ்வது வரமல்லவா. ஆதியும் அந்தமும் யாவிலும் நீயே அண்ணாமலையான் நீயல்லவா. கைலாஷ் வந்து எனக்கு ஒரு பிக் சேஞ்ச். அதாவது நடந்து வரும்போதுல அவரை பார்க்கும் போதுலாம் என்னை இழுத்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லிட்டே இருந்தேன் ஏன் என்னை இருக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு. அந்த அவரை பார்க்கும் போதுலாம் ஒரு இன்ப அனுபவம். அந்த அனுபவம் வந்து எல்லாரும் பெறணும். அவ்வளோ நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. The Kailash trip was very excellent. It's been a life-transforming experience for me, especially doing it with all of us.
and it's a million times more special for me because I did it with my wife together. What happened near the railing there? Yes, sit off. Very well done. Hope to see you. Okay, next year. Okay, thank you. Chana masala naan In China. in China. Thank you. Food is it? How's everybody? How's the food? Okay. கண்ணை நீ திறக்க நெடுந்துயர் யாவும் நான் மறக்க உன்னை பாடி உயிர் உருக சிவசிவா உன்னை வேண்டி எரிவதனால் சாம்பல் கூட சக்தி பெறும் உள்ளங்கையில் உனை தொழுதேன் சிவசிவா